அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 41. கேள்வி அறிவில் தலை சிறந்த 3 அல்லது கேள்வி அறிவு தந்த அறங்களில் தலை சிறந்த 3. அளந்தார்க்கு ஒன்று ஈந்த புகழும் துலங்கினும் தன்குடிமை குன்றா தகைமையும் அன்போடி நாள் நாளும் நட்டார் பெருக்கலும் இம்மூன்றும் கேள்வியுள் எல்லாம் தலை. வறியவர்க்கு ஒன்று தந்து கிடைக்கும் புகழ், நிலை குலைந்தாலும் தன் குடிப்பெருமை குறையாமல் நடக்கும் நேர்மை, அன்பு காட்டி ஒவ்வொரு நாளும் நண்பர்களை அதிகப்படுத்துதல், இந்த மூன்றும் கேட்கும் அறிவுரைகளில் முதன்மையானவை என்று நல்லாதனார் சொல்றார். அறந்தார் என்றால் வறியவர், துயரில் இருப்பவர், துன்பத்தில் இருப்பவர். அவருக்கு ஒன்று ஈந்து ஒன்று தந்து அதன் மூலமாக நமக்கு ஒரு புகழ் கிடைத்தால் அது அறங்களில் சிறந்தவை என்று சொல்கிறார். வறியவருக்கு, அளந்தாருக்கு டாஸ்மாக்ல ஒரு பாட்டில் வாங்கி கொடுக்கறதோ அல்லது போதைப் பொருள் வாங்கி கொடுக்கறதோ அல்லது சிகரெட் வாங்கி கொடுக்கறதோ இது எல்லாம் அவங்களுக்கு நாம் நல்லது செய்யறோம், ஈந்து ஓக்கிறோம். அது புகழை கொடுக்குமா? அது அறங்களில் ஒன்றா என்றால் நிச்சயமாக கிடையாது. அது எல்லாம் அவர்களை கெடுவழிப்படுத்தும். அது நமக்கு புகழை கொடுக்காது, பழியை கொடுக்கும். அப்போ துன்பத்தில் இருப்பவர்களுக்கு அந்த துன்பத்தை நீக்குவதற்காக ஏதாவது வழிகளை நாம் செய்ய வேண்டும். பணம் கொடுக்கலாம், வேலை கொடுக்கலாம், ஆடை கொடுக்கலாம், உறைவிடம் கொடுக்கலாம், அன்பை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம். இப்படி எதையாவது தேவையானவர்களுக்கு தகுதியறிந்து கொடுக்கிறோம் அல்லவா? அது முதல் அறம். கேள்வி அறிவு தந்தவற்றில் முதன்மையான முதல் ஒன்று. இரண்டாவது என்னவென்றால், எந்த ஒரு சூழ்நிலை துளங்கினும், நீ என்ன ஒரு கடினத்தில் இருந்தாலும், நிலை உழைந்து வாழ்ந்தாலும், இடி இடிச்சு தலைமையில் விழுந்தாலும், உன்னுடைய குடிப்பெருமை கெடாமல் நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அது கேள்வி அறிவு தந்த அறங்களில் இரண்டாவதுன்னு சொல்றார். குடிக்கென்று ஒரு பெருமை, குடிக்கல்ல குடும்பத்திற்கென்று ஒரு பெருமை உண்டு. இந்த குடும்பத்தில் பிறந்தவன் பொய் பேச மாட்டான், திருட மாட்டான், அரசியலே இருந்தாலும் லஞ்சம் வாங்க மாட்டான், ஊழல் செய்ய மாட்டான், காவல்துறையில் பணிபுரிந்தாலும் நேர்மையாக இருப்பான், மருத்துவராக இருந்தாலும் போலி மருத்துவம் செய்ய மாட்டான் என்று அந்த குடும்பத்திற்கென்று பெருமை இருக்கும். தமிழ் குடும்பத்திற்கென்று பல பெருமைகள் உண்டு. உங்க குடும்பத்துக்கு தமிழ் குடும்பத்துக்கு பெருமை உண்டுங்க. அதையாவது நம்ம மனசுல வச்சுக்கணும். அந்த குடிப்பெருமை கெடும்படியாக எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்போதும் செய்யாதிருப்பது அறம். குறிப்பாக தான் மிகவும் நிலை உழைந்திருக்கும் பொழுது செய்யாமல் இருப்பது மாபெரும் அறம் என்று இரண்டாவதை சொல்கிறார். மூன்றாவது, நான் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிற ஒன்றை சொல்கிறார். என்னுடைய அடிப்படை வாழ்க்கை தத்துவம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு புதிய நண்பரையாவது உருவாக்க வேண்டும். அவர்கள் என்னிடம் சிகிச்சை பெற வரும் நோயாளியாக இருக்கலாம், தமிழ்வாழ் என்மேல் காதல் கொண்டு அல்லது நான் தமிழ்வாழ் காதல் கொண்டு அவர்களுடன் பயணிக்கலாம், அல்லது ரோட்டரி, பிஎன்ஐ என்ற பல வட்டங்களில் இருக்கலாம். இதை அனைத்தையும் தாண்டி ஒரு சாதாரண பொதுஜனமாக சாலையில் சந்திக்கும் ஒரு பொதுஜனமாக இருக்கலாம். அவர்களிடம் நாம் அன்பு காட்டினால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நண்பராவார்கள். தினந்தோறும் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நடைப்பயிற்சியில் நான் அறிமுகமில்லாத பலரும் வருவார்கள். அவர்களை பார்த்து ஒரு சிறு சிரிப்பு செய்வேன், ஒரு கையசைப்பேன், அவ்வளவுதான். இது தொடரும் பொழுது அவர்கள் இவர் யார் என்று விசாரித்து நான் மருத்துவர், கண் மருத்துவர் என்று அறிந்து கொண்டு என்னிடம் சிகிச்சைக்கு வருவார்கள். அதை எதிர்பார்த்து அவர்களுக்கு நான் அதை சொல்லவில்லை. நான் ஒரு மனிதன், அவர்கள் ஒரு சக மனிதர்கள். நடைப்பயிற்சி செய்யும் பொழுது ஒரு நாய்க்கோ குரங்குக்கோ நான் புன்னகித்து கைகாட்டினால் அவருக்கு புரியாது. ஆனால் இவர்கள் சக மனிதர்கள். இவர்களுக்கு என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவது அப்படித்தான். அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் செய்கிறேன். அப்படி நாள்தோறும் நண்பர்களை உருவாக்கி உன்னுடைய நண்பர் வட்டத்தை நீ பெருக்கிக் கொள்வது மூன்றாவது அறம் என்று வள்ளுவர் என்று நல்லாதனார் சொல்லுகிறார். யார் என்ன அந்த மூன்று அறங்கள்? வறியவர்க்கு ஒன்று தந்து நல்லதை தந்து அதன் மூலம் கிடைக்கும் புகழ், தன் நிலை எப்படி குலைந்தாலும் தன் குடும்ப பெருமையை கெடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யாதிருத்தல், ஒவ்வொரு நாளும் நண்பர்களை அதிகப்படுத்துதல். மீண்டும் செய்யுள். அளந்தார்க்கு ஒன்று ஈந்த புகழும் துலங்கினும் தன்குடிமை குன்றா தகைமையும்
அன்போடி நாள் நாளும் நட்டார் பெருக்கலும் இம்மூன்றும் கேள்வியுள்ளெல்லாம் தலை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினி திரளையா, விழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.